அது மாத்திரமல்ல, கர்த்தர் ஒரு நாளும் சிறு பிள்ளைகளை அவர் எடுத்துக்கொள்ள மாட்டார் என்பதை சத்தியவேதத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நான் சொல்றது எத்தனைக்கு புரிஞ்சு? கர்த்தர் ஒரு நாளும் சிறு பிள்ளைகளை என்ன செய்ய மாட்டார்? எடுத்துக்கொள்ள மாட்டார். கவனிங்க, கர்த்தர் 10 வயது பிள்ளைய ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார்? எடுத்துக்கொள்ள மாட்டார். 25 வயது வாலிபனை, 25 வயது உள்ள வாலிப பிள்ளையை கர்த்தர் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார்? எடுத்துக்கொள்ள மாட்டார். எனக்கு எங்க பார்த்தாலும் பாருங்க, 18 வயசு பையன், 25 வயசு பையன் ஆக்சிடென்ட் இறந்து போயிட்டான்னு சொல்லி கண்ணீர் அஞ்சலி ஒட்டி இருக்கும்போது மனசு வேதனையா இருக்குது, மனசு கஷ்டமா இருக்குது. ஐயோ, வாழ வேண்டிய பிள்ளைங்க இப்படி இறந்து போயிட்டானே, வண்டியை தாறுமாறா ஓட்டிட்டு போய் போதைப் பொருளுக்கு அடிமையாகி விழுந்து ரோட்டில் செத்து போயிட்டானே, கண்ணீர் அஞ்சலி போட்டிருக்குன்னு சொல்லி மனசு கஷ்டமா இருக்குது. ஆனா பாருங்க, அநேக கிறிஸ்தவ பிரசங்கியார்கள், பாஸ்டர்மார்கள், கிறிஸ்தவ விசுவாசிகள் கூசாம சொல்றாங்க, கர்த்தர் தான் அந்த 10 வயசு பிள்ளை எடுத்துக்கிட்டாரு. வேதனைக்குரிய விஷயம். பைபிளை திறந்து வச்சுக்கிட்டு கர்த்தர் தான் இந்த பிள்ளை எடுத்துக்கிட்டாருன்னு சொல்லும் பொழுது வேதனையா இருக்கிறது. அருமையானவர்களே, கவனியுங்கள், கர்த்தர் ஒரு நாளும் 10 வயசு பிள்ளை என்ன செய்ய மாட்டாரு? எடுக்க மாட்டாரு. 12 வயசு பிள்ளை எடுக்க மாட்டாரு. 25 வயசு பிள்ளை எடுக்க மாட்டாரு. 30 வயசு பிள்ளை எடுக்க மாட்டாரு. 40 வயசு ஆட்கள் என்ன செய்ய மாட்டார்? கர்த்தர் எடுக்க மாட்டாரு. ஏன் என்று சொன்னால் சத்தியவேதம் சொல்லுகிறது. வாசிப்போம். பிரசங்கின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2வது வசனம். ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு, வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு. விளக்கமே தேவையில்லை நினைக்கிறேன். கர்த்தர் அவள் அழகா எழுதி வச்சிருக்கிறாரு. பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு, விதைகளை நட ஒரு காலம் உண்டு, நட்டதை விளைந்து கதிர்களாய் அப்படியே காய்த்து தொங்கும் பொழுது அப்பதான் பிடுங்கக்கூடிய ஒரு காலம் உண்டு. எல்லாரும் இருக்கிறீங்களா? எனவே விதைப்பின் காலம், அறுப்பின் காலம் கிடையாது. எதற்கு புரிகிறது? விதைப்பின் காலம், அறுப்பின் காலம் கிடையாது. பிறப்பின் காலம், இறப்பின் காலமும் கிடையாது. எத்தனை புரிஞ்சு? வேலைக்கு சொல்றேன், கவனிங்க. ஒரு விவசாயி இருக்கிறார் வச்சுக்கிறோம். அந்த விவசாயி இப்ப நெல்லை எடுத்துட்டு போறாரு, கோதுமை மணிகளை எடுத்துட்டு போறாரு. காலையில் 5:30க்கெல்லாம் போயிடுறாரு. பனி கொட்டுது, கொண்டு போறாரு. கொண்டு போய் விதைக்கிறாரு. சாயங்காலம் 5:30 மணிக்கு கோணிச்சாக்க தூக்கிட்டு அறுக்கிறதுக்கு போறாரு. எப்படி இருக்கும்? இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு விவசாயம் என்ன செய்ய மாட்டாங்க? இப்படிப்பட்ட காரியத்தை செய்ய மாட்டார்கள். ஏன்னா இன்னைக்கு தான் விதைச்சிருக்கிறோம், இன்னும் 60 நாள் இருக்குது, இன்னும் 90 நாள் இருக்குது. தென்னை மரத்துக்கு 7 வருஷம் இருக்குது, கரும்புக்கு 10 மாதம் இருக்குது, வாழை மரத்துக்கு 1 வருஷம், எல்லாத்துக்கும் காலங்கள் இருக்கிறது. எல்லாம் இருக்கிறீங்களா? போயிட்டீங்களா? ஆகவே விதைப்பின் காலம், அறுப்பின் காலம் கிடையாது. பிறப்பின் காலம், இறப்பின் காலம் கிடையவே கிடையாது. ஆகவே ஒரு விவசாயி இன்னைக்கு காலையில் விதைச்சிட்டு சாயந்தரம் அறுக்க போனானா அவனை உலகம் முட்டாள் என்று சொல்லும், ஞானி என்று சொல்லாது. ஆனால் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவ விசுவாசிகள், கிறிஸ்தவ பிரசங்கியார்களும் அவர்கள் சொல்லுகிறார்கள், கர்த்தர் தான் பிரதர் 10 வயசுல இந்த பிள்ளை எடுத்துக்கிட்டாரு. எப்ப வாழ வேண்டிய பிள்ளை, துள்ளி குடிச்சு ஓத வேண்டிய பிள்ளைய கர்த்தர் கொண்டு எடுப்பாரு? மனசாட்சி செத்து போச்சா? இருதயமே உங்களுக்கு இல்லையா? இருதயத்தில் ஓட்ட விழுந்துருச்சா? இல்லை, இருக்கிறீங்களா? போயிட்டீங்களா? கர்த்தர் தான் 10 வயசுல பிள்ளை எடுத்துக்கிட்டார் என்றால் நான் சொல்லுகிறேன், தோற்று போய் விடுவோம். கிறிஸ்தவ ஜீவியத்திலே நாம் தோற்று போய் விடுவோம். 10 வயது பிள்ளைய பாருங்க,
கர்த்தர் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார், அப்படி எடுக்க மாட்டாரு. 10 வயசு பிள்ளை ஒருவேளை மரிச்சிருக்கலாம். அது மரித்து போனதற்கு 1000 காரணங்கள் இருக்கலாம். கர்த்தர் காரணர் கிடையாது. திட்டமாய் தெரிந்து கொள்ளுங்கள். 10 வயசுல சில பிள்ளைகள் ஒருவேளை இறந்துருக்குது, நம்ம பார்த்துருக்கிறோம். அது இறந்ததுக்கு 1000 காரணங்கள் இருக்கலாம். காலங்கள் வரும் பொழுது புரிந்து கொள்வோம், ஓஹோ இதுதான் காரணமோ, இதனால தான் இறந்துருச்சோ என்று பிற்காலத்தில் அறிந்து கொள்வோம். ஆனால் ஒன்றை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், இதற்கு இந்த சாவுக்கு தேவன் காரணர் கிடையாது. தேவன் 10 வயசு பிள்ளை, 11 வயசு பிள்ளை, 12 வயசு பிள்ளை என்ன செய்ய மாட்டாரு, கொண்டு ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாரு, எடுக்க மாட்டார். ஏன்னு சொன்னால் கர்த்தர் அவர் நல்லவராயிருக்கிறார், அவர் ஞானமுள்ளவராயிருக்கிறார். இப்பதான் பிள்ளை பிறந்திருக்குது, உடனே பிள்ளைய என்ன செய்ய மாட்டார், அவர் எடுக்க மாட்டார். பிறப்பின் காலம் இறப்பின் காலம் கிடையாது, விதைப்பின் காலம் அறுப்பின் காலம் கிடையவே கிடையாது. ஒரு முறை பாருங்க, ஒரு இடத்துல 11 வயசு பிள்ளை மரிச்சு போச்சு. அந்த பிள்ளைய பாருங்க அடக்காராதனை பண்றதுக்காக அந்த ஐயர்வாள் அங்க இருக்கிறார். அந்த 11 வயசு பையன் சர்ச்சில் கீபோர்டு ஆர்கன் போடுவான் போல. ஆனால் அடக்க ஆராதனைக்கு வந்த அந்த ஐயர்வாள் அங்கே குடியிருக்கிற மக்கள்லாம் பார்த்துட்டு அவர் சொல்கிறாரு, பரலோகத்தில் ஆர்கன் போடுறதுக்கு கீபோர்டு போடுறதுக்கு ஆள் இல்லை, அதனால் ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு, எடுத்துட்டாரு. என்ன செஞ்சிட்டாரு, எடுத்து. உடனே வந்திருக்கவங்களுக்கெல்லாம் பெரிய ஒரு ஆறுதல். அடே அப்பா, நம்ம பையன் பரலோகத்தில் அங்கே ஆண்டவருக்கு முன்னால் நின்று கீபோர்டு போட்டுக்கிட்டு இருக்கேன், கீபோர்டு போட்டுக்கிட்டு இருக்கேன். அங்க இருக்கே அடே எங்க அப்பா ஆர்கெஸ்ட்ரா, பக்கத்துல நெருங்க முடியாது, அப்படிப்பட்ட ஆர்கெஸ்ட்ரா அங்க இருக்குது. இவனை 10 வயசுல 11 வயசுல கொண்டு எடுத்தா கத்துல அங்க கீபோர்ட போன்ற கூட்டிட்டு போனாரு. கொஞ்சமாத அறிவு வேணாம். அந்த சமயத்துல அங்க கூடியிருக்க மக்களுக்கு ஒருவேளை ஆறுதலா இருக்கலாம். ஆனால் அடுத்த முறை இதே போல இன்னொரு அழி வரும் பொழுது இவங்க ஏத்து நிற்க முடியாது, மடங்கிடுவாங்க, கீழே விழுந்துருவாங்க. இதுக்கு பிசாசு தான் காரணம். பிசாசு தான் அப்படி பண்ணிட்டான். நம்முடைய அஜாக்கிரதை, நம்முடைய தவறு, நம்முடைய கீழ்ப்படியாமை, நாம தான் எங்க மிஸ்டேக் பண்ணியிருக்கிறோம் அப்படின்ற அறிவு வரும் பொழுது அடுத்த முறை பிசாசுக்கு இடம் கொடுக்காமல் இருப்போம், அதே தவறை செய்யாமல் இருப்போம். அந்த ஆரியத்தில் போய் பாருங்க மூக்க நுழைச்சு சில தவறுகளை பண்ணாமல் இருப்போம், கவனமாயிருப்போம். ஆகவே நமக்கு தேவை ஒரு ஆறுதலான பிரசங்கம் கிடையாது, பிரச்சனைக்கான பதில். நமக்கு தேவை என்னது, பிரச்சனைக்கான பதில். ஆகவே தேவன் ஒரு நாளும் பிள்ளைகளை குறைந்த வயதில் என்ன செய்ய மாட்டாரு, அவர் எடுத்துக்கொள்ள மாட்டார். எல்லாம் இருக்கிறீங்களா? ஆகவே இதற்கெல்லாம் கர்த்தர் காரணம் கிடையாது என்பதை நீங்கள் சத்திய வேதத்திலிருந்து திட்டமாய் தெரிந்து கொள்ளுங்கள். எனவே கர்த்தர் நல்லவர் என்கிற அஸ்திபாரத்தின் மேலே நிற்கும் பொழுதுதான் அடுத்த முறை தீமை வரும் பொழுது அதை எதிர்த்து நிற்பதற்கு அது வசதியாய் இருக்கும். அகால மரணத்தை எதிர்த்து நிற்பதற்கு, வியாதியை எதிர்த்து நிற்பதற்கு, பொல்லாப்பை எதிர்த்து நிற்பதற்கு அது நமக்கு வசதியாய் இருக்கும். ஆமே. எத்தனை பேர் தீமை எதிர்த்து நிற்க போறீங்க? ஆமே. தீமை எதிர்த்து நிற்கணும். ஆகவே கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். எல்லாம் கரங்களை சொல்லுவோம், கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். அவர் ஒரு நாளும் எனக்கு தீமை செய்ய மாட்டார். ஆமே. தீமை செய்ய மாட்டார். தீமை அவற்றை இல்லை. ஆகவே சரியான ஒரு அஸ்திபாரத்தின் மேலே நாம் நிற்கும் பொழுதுதான் நாம் இந்த பூலோகத்தில் என்ன செய்ய முடியும், வெற்றி பெற முடியும். எத்தனை கிளியர்? ஆமாம்.